ஸோ உங்கள் ரிசல்ட் இப்போ தான் வந்திருக்கும். பிக் கங்க்ராச்சுலேஷன் டு தி ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹவ் கிளியர் தி எக்ஸாமினேஷன். பட் இந்த வீடியோ வந்து ஸ்பெசிஃபிக்லி தி ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் நாட் கிளியர் தி எக்ஸாமினேஷன். பிலீவ் ஒன் திங் இன் யுவர் மைண்ட், சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் ஆல்வேஸ் வில் பி தேர் இன் த லைஃப். ஸோ நம்ம ஃபெயிலியரை பார்த்து அப்படி தோண்டு போய் உட்காந்துடக்கூடாது. இந்த அட்டெம்ப்ட் இல்லை அப்படின்னா வரக்கூடிய அட்டெம்ப்ட் இஸ் யுவர்ஸ். ஓகேங்களா? சரி சார், டுடே இஸ் 8th ஜூலையில் இருக்கும். என்னோட எக்ஸாம் இஸ் கோயிங் டு கம் இன் செப்டம்பர். ஸோ மீன்வைல் வாட் ஷுட் ஐ டூ? ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஐ டிவைட் இன்டு சம் 2 கேட்டகரிஸ். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ, அதாவது சார் நான் நல்லா தான் எழுதினேன், எனக்கு மார்க் வரல, ஆர் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டட் சம் 65 பட் ஐ லேண்டட் வித் 39, ஐ எக்ஸ்பெக்டட் 50 ஐ லேண்டட் வித் 38. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் இஷ்யூஸ் இருக்கும். அப்போ இந்த ப்ரெசன்டேஷன் இஷ்யூஸ் ஓவர் கம் பண்ணால் என்ன பண்ணணும்? ஷுட் அட்டெண்ட் தி கிளாஸஸ் அகெயின்? ஆன்சர் இஸ் நோ, நோ. ஸோ யூ ஹாவ் டு சிட் அண்ட் டேக் அப் த டெஸ்ட். டேக் அப் த டெஸ்ட் சீரியஸ், கெட் தி எவாலுவேட்டட் ஆன்சர் ஷீட் அண்ட் சி வேர் இஸ் யுவர் ப்ராப்ளம். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கம்பல்சரி டெஸ்ட் எழுதி பார்க்கணும். நீங்கள் யூனிட் டெஸ்ட்டோ இல்லை சாப்டர் வைஸ் டெஸ்ட்டோ ஸ்டார்ட் இம்மீடியட்லி. பிளான் இட் டுடே. ஓகே, நாளைக்கு நான் அப்படின்னு சொல்லி டோன்ட் வெயிட் ஃபார் டுமாரோ. ஓகேங்களா? இன்றைக்கே பிளான் பண்ணுங்கள். யூ ஸ்டார்ட் யுவர் டெஸ்ட் சீரியஸ் ஆர் யூ ஸ்டார்ட் டு ரைட் யுவர் டெஸ்ட் ஃப்ரம் திஸ் வீக் இட் செல்ஃப். தென் டெஃபினெட்லி யூ வில் ஏபிள் டு கிளியர் த எக்ஸாம். பிகாஸ் த ப்ராப்ளம் வித் யூ இஸ் நாட் ஆன் தி ப்ரிப்பரேஷன். ஐ பிலீவ் ஸோ தட். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ப்ரெசன்டேஷன் நம்ம ஒன்று நினைக்கிறோம், பட் அங்கே ஒரு மாதிரி வருது. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கம்பல்சரி டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஆஸ் ஐ டோல்ட் யூ, தி செகண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ், சார் நான் ப்ரிப்பரேஷனே எனக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லை, எனக்கு கான்செப்ட் கிளாரிட்டி எனக்கு கரெக்டாக இல்லை அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸு, எஸ் யூ கேன் அட்டெண்ட் ரிவிஷன் கிளாஸஸ் ஹியர் அண்ட் தேர், மேபி யூடியூப் ஆர் சம்வேர் டைரக்ட்லி ஆல்சோ. ஏன்னா கான்செப்ட் கிளாரிட்டி இல்லை அப்படிங்கும்போது எஸ் யூ ஹாவ் டு கோ த்ரூ இட், பட் என்ஷூர் தென் யூ ஆர் கோயிங் டு ரைட் அப் தி டெஸ்ட். பிலீவ் மீ, யார் வந்து 3 மாடல் டெஸ்ட் எழுதிட்டு மெயின் எக்ஸாம் போகிறீங்களோ உங்கள் ரிசல்ட் இஸ் டெஃபினெட்லி பாஸ். ஓகேங்களா? அதில் நோ டவுட்ஸ் அட் ஆல். ஸோ ஃபோக்கஸ் ஆன் ரைட்டிங் அ டெஸ்ட் அண்ட் பில்டப் யுவர் ஓன் நோட்ஸ். ஏன்னா புக்ஸை எடுத்து பார்க்கும்போது அது கண்டென்ட் இருக்கும், பட் நீங்கள் உங்களுடைய நோட்ஸ் எடுத்துகிட்டு போங்க, உங்களுடைய நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தட் வில் ஹெல்ப் யூ லாட் ஒன் டே பிஃபோர் த எக்ஸாமினேஷன். அண்ட் சப்ஜெக்ட் லைக் டிடி, லா ஆர் வாட் எவர் தி ஜிஎஸ்டி, ட்ரை டு பில்ட் அப் வாய்ஸ் நோட்ஸ். ஒரு சாப்டர் இருக்குது அப்படின்னா அது உங்களுடைய ஓன் வாய்ஸில் அதை ரிவைஸ் பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இட் ஃப்ரீ டைம் யூ கேன் ரிவைஸ் தட் ஆடியோ நோட்ஸ். that will save lot of time also. So these are the small tips I thought of giving to you. We will come with more videos related to September 25 examination. So don't worry, believe yourself and do hard work. Result will come automatically. Wish you all the best for your preparation. Thank you.